சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக் இன் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல்லாம் ஃபுல் ஸ்லீவ் கீழ கீழ நல்லா. என்ன தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? ஏன் ஸ்டாப் இட். இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீவி சீக்கிரம் கோர்ட்டுக்கு வா. சார் ஜட்ஜமா வராங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்போ ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? பரவாயில்ல, டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்து அப்படிதாங்க தெரியுதுங்க. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே. 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு அர்த்தம். இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகேண்ணா. ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. வா வெரி குட். ஐ லைக் இட். இதா இருக்கணும். வீடு பூந்து திருடுகான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்கயா? சார் அப்படின்னாவா? ஏயா போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆனது கொடுக்குற காப்பி பேர் தாயா எஃப்ஐஆர் காப்பி? படிச்சிருக்கேன்னு சொல்றேன். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே. தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா, பாத்துக்கலாம். சரிங்க சார். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ, ஓடி ஓடி ஓடி. அந்த 2 பில்லோவையும் கொடுத்து. அது பில்லோ இல்லடா. ஓ, என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்ப நான் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா? பாருடா. என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்ல போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே. ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு? ஆமாண்டி, அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். அதான் தேடுறேன். ஏய், கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா?
என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லடி. போலாமாடா? ம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கும் நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட். அதுக்கு வேற ஆள பாருடா. இதுக்கு மேல வேற ஆளு எங்க போய் தேடு? டேய் அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லெப்ட பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பான்டா, வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்தா அவ பேச மாட்டா. நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே? இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ நோ. ஓ, இங்கே இருக்கட்டும். it's all right. நேத்து உங்களுக்கு 9:30க்கு லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? வரல. சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வரேன். எனக்கும் லேப்டாப் பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும். அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப்னு இருந்தனே. என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுமடா சாமி. ஹலோ. யோ அப்படி உட்காரியா? நல்லா இருக்கே. சார் 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 ரொம்ப நல்லா சாரி இருக்கு. சார் சாரி சார். என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். நோ, நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார்றியே, உட்காரலாமா? சரி, சரி. யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைன் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே. இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா 2 பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கே உட்கார வை, நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பார்க்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் என்ன பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா. இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு படி பெண்ண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாருன்னு சொன்னேன். என்னடா எகிர்ற? சே, வாய முடுற. ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு, காபி, டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க. தம்பி, புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே. பங்காளி வரப்பு நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. இல்ல, நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேரை ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஏன்? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத?
இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல காரக்குடிக்காரன் கூட வர மாட்டாங்க. சார் இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார் வெளியே விட்டீங்க சார். என்னது? செருப்பு நான் கேட்டேனா டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். ஏய் ஷாருக்காண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சவுண்ட் வைடி. இன்னைக்கு நைட் 9:30க்கு உங்களுக்கு லப்டபதி வரும். என்னடி எந்திரிச்சிட்ட? ஒண்ணும் இல்லடி. ஏன்டி இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா? டேய் நீ பெரிய ஆளா என்னடா அவ? கிளம்பன அவன் 10:30 போகுது, கிளம்புங்க. டேய் எப்போ 2 மணிக்கு தானடா போவோம். இன்னைக்கு எனக்கு அவசரம், லப்டபதி டைம், கிளம்புங்க எல்லாரும். என்னது இது? பலூனா? ஓதி பாப்போம். ஐயோ 10:30க்கு லப்டபதி வர்ற டைம் ஆயிருச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்ன இப்படி நாருது? ஐயோ சப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா பக்கத்துல இருந்து நாருதே. குடல புடுங்குதடா சாவி. தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா. பார்த்தா டீசென்ட்டா இருந்தாலே என்னத்த தின்னுட்டு ஊதுறான்னு தெரியலையே. பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நேத்து என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? போடி, நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. பூமி எதிர்த்து வந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம். ஏன்? பாரு படி நகருது. அறிவு கட்டவனை எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீனா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா, போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்கற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ. வேடா. யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லையே. ஓகே. நேத்து ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே? இல்ல வரல. நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வரல? வரல. ஓகே, இதே ஒண்ணுதானே, நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்பு நடிக்கும்னு நினைச்சேன். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சத சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் சேஞ்ச் பண்ணனும்? அதான் ஃபீலிங்ஸ் வரலங்கறீங்களே. வந்துச்சு. வந்துச்சா? இல்ல இல்ல வரல. வரல. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போயிடுவா, இனிமே ரூட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஏன் மாத்தணும்? வந்துச்சு. வந்துச்சா? வரல. இங்க வாங்க. இங்க வாங்கல. நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. ஒரு கோக் கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே வேண்டாம். வேண்டாமாப்பா. சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? வரல.
நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹலோ, ஐஸ்வர்யாவா? நான் சூர்யா பேசுறேன். இங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா. ஆமாமா, நீ அங்கேயே இரு. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நானே பலூனோட அங்க வந்துடுறேன். வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. வாங்க சார், வாங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. இறங்க கீழே, இறங்க. டிக்கெட் கொண்டா, டிக்கெட். டிக்கெட் எப்படி கசிக்கிட்டு வச்சுக்காம பாரு. ஏற ஒரு ரூபாய் என்ன திருப்பியா? ஓடியா, ஓடியா. இறங்க. வா. எந்த சார்? அண்ணா ஒண்ணு மேல. ஏய், அண்ணா ஒண்ணு மேல டிக்கெட் எடுக்காம எத்தனை நாள் ஓடி இருக்கேன்? ஏய், இந்தியாவுல இந்த ஊருக்கு ஏய், ஓடாத. யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். போங்க. அசோக் பிள்ளரை அரசமர மாத்தி நம்ம சுத்த வச்சுட்டானே. எமாத வேலையெல்லாம் இருக்கான். ஐயோ, பிடிக்க முடியாது இருக்க. ஐயா, இல்ல ஐயா. ஏண்டா, என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்னையே டபாய்ப்ப. எடா 500 ரூபாயா? எதுக்குண்ணா? எதுக்கா? டிக்கெட் எடுக்க வந்தியா? அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட்டு? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. தோ. சார் சரியா தான் இருக்கு. சரியா இருக்கா? பின்ன ஒண்ணு இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம். நீங்க மறந்துட்டு அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம், எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறேன்ப்பா. ஆமா, பஸ்ல சீட் குடிப்படான்னு தெரியுமில்ல. இப்ப ஏன் சீட் குடிக்க? பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா. வாங்க சார் போலாம். என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா, டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது. ஆபீஸ் டைம்ல அவன் அச்சு புச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்கிருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவன நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேரில் நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம். சூர்யா, நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு பலூன் உதவியா? ஃபீலிங்ஸ் வருமா? டே சூர்யா, யார் இது பிரியா? ஏதோ பலூன் ஃபீலிங் உள்ளறா. பிரியாவா? பலூன் ஊத சொன்னாலா? ஊதிடுவோம் கூட. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அடி தடின்னு இறங்கின, இப்ப காதல் வேறயா? கேக்கட்டுமே, நல்லா கேக்கட்டும். கேட்டாவது திரும்ப. இது வரைக்கும் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கியா? 4 பேர் பாராட்டுற மாதிரி ஏதாவது செய். அதுக்கப்புறம் காதல் கீதல் என்ன வேணாலும் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. இது பார் சூர்யா, அம்மா அப்பா வளர்த்திருந்தா நல்லா வளர்ந்திருப்பான். அக்கா தானே வளர்த்தா, அதான் இப்படி ஆயிட்டியான்னு சொல்ல வச்சிடாத. அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே சாவர ஈசல் மாதிரி நம்ம வாழ்க்கை ஆடக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்னை பாராட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும். பேசுறதா தான் பேசு. மேதகு பாரத பிரதமர் அவர்களுக்கு வெளிநாடுகளில் நாம் வாங்கியிருக்கும் கடன் தொகை 4,40,000 கோடி. நமது நாட்டின் மக்கள் தொகை 110 கோடி.
இதில் சராசரி ஒரு இந்தியனுக்கு 4000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது. என்னுடைய பங்காக இத்துடன் ரூபாய் 4000க்கு டிடி அனுப்பியுள்ளேன். இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அடைப்பு நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். பை CJ சூர்யா. இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி. மிஸ்டர் சூர்யா, இந்தியாவோட கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்வியை நீங்க கேட்கறதே தப்புங்க. தாய்நாடு தாய்நாடுன்னு சொல்றோமே, அந்த தாய்க்கு நாம ஏதோ செஞ்சிருக்கோமா? தாய்ப்பட்ட கடனை மகன் தாங்க அடைக்கணும். நாம பசியா கிடக்கிறோமோ பட்னியா கிடக்கிறோமோ, எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க. மொத்தமா முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்சதை அனுப்பணுங்க. நான் மானஸ்தேன், ஏன் பங்கு நான் அனுப்பிட்டேன். மான கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்கன்னு நம்புறேன். மினிமா தம்மா துண்டு பையன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? நான் கடன் வாங்கி தண்ணி அடிப்பேன், ஆனா என் நாடு கடன்ல இருக்கக்கூடாது. எடுமே அந்த துட்டு 1000 ரூபாய. ஐயா கஸ்மாலா, எவனோ ஏதோ சொல்லிக்கணும் இங்க வந்து கூவின் கிடக்குறிய. கூரை மேயத்துக்கு தான் 1000 ரூபாய் துட்டு வச்சுக்கிறேன். அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? இந்தியாவே கூரை இல்லாம மானம் போகுதுன்ற நாடி மாயமாலம் காட்டினுக்கிற. ஏடி அந்த துட்ட நான் என்னால முடிஞ்சதை அனுப்புறேன். நானும் மானஸ்தேன். அந்த ரிச்சாக்காரப்ப என்ன பேச்சு பேசாம தேல காசே திரும்ப வராது. விரும்பலுக்கெல்லாம் கடனை கொடுத்து சும்மா இருக்கும். நம்ம நாடு போட்ட கடன் நாம தான் அடைக்கணும். போய் நம்ம 3 பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டாலே. கார்கில் நிதிக்கு பிறகு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பணம் திரண்டிருப்பது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்ட நிதி அமைச்சர் திரு சூர்யாவை இளைய சமுதாயத்தின் முன்னோடி என்று வர்ணித்தார். இது பற்றி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ஜெக்தீப் சிங் கூறுகையில், திரு சூர்யா என்ற தனி மனிதரின் முயற்சியால் நமது நாட்டின் கடன் தொகை பாதியாக குறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் கடனை தானே அடைக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த உணர்வை ஊட்டிய திரு சூர்யா அவர்களை பாராட்டி நமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியுள்ளனர். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்னை பாராட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும். சூர்யா BABL. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆட்டோ சாரி சார், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். என்ன சூர்யா ஹாஃப் ஆகி உட்காந்துருக்க? அக்கா இதை நான் ரெடி விட்டாளா? அதெல்லாம் இல்லத்தா. சொல்லு, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு ஆக்சிடெண்ட். லாரியில் அடிபட்டு ஒருத்தர் ரோட்டில் துடிச்சிக்கிட்டு இருந்தான். அங்கே இருக்கிற யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் போய் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். செத்துட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவனை காப்பாற்றிருக்கலான்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன் அத்தா இந்த பப்ளிக்லாம் அப்படி இருக்காங்க? யாருக்கும் மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதனோட பின்விளைவு நினைச்சுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. போலீஸ் விசாரணை, கோர்ட்ல வக்கீல் கேட்கிற கேள்வி, ஜட்ஜி கொடுக்குற வாய்தான்னு நொந்து போயிருக்காங்க. திருநெல்வேலியில இருப்பான், வாய்தாவுக்காக மெட்ராஸ்க்கு வரணும். 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸை 3 வருஷம் எடுத்துருவானுங்க. இந்த ரிஸ்க் எல்லாம் எதுக்குன்னு தான் யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரதில்ல. செத்தவன் நிம்மதியா போய் சேர்ந்துருவான், ஹெல்ப் பண்ணவங்க தான் அவதி பண்ணும். ஸோ ரிலாக்ஸ் சூர்யா. சூர்யா, உங்க அக்காவை எப்படி வெறுப்பேத்துறேன் பாரு. அது என்னவோ தெரியல சூர்யா, ஒரு 3 நாளா இல்ல ஒரு 4 நாளா தொடர்ந்து கனவுல ஐஸ்வர்யா ராயே வந்துட்டு இருக்கா. போங்க தான், சும்மா பொய் சொல்லாதீங்க. 2 நாள் தானே வந்திருப்பா. எங்க
அத்தான் கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ரித்திக் ரோஷன் என் கனவுல வந்து சொன்னான். சாரி, கேஸ் வாபஸ். ரெண்டு பேரும் பயங்கர யூத் தான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சூர்யா, உன் கனவுல யார் வந்தா? ரம்யா, மாமா கனவுல ஆளுங்க எல்லாம் வர மாட்டாங்க. கலர் கலரா பலூன் தான் வரும் இல்ல? சரி சரி, வாராத. பூஞ்சோலை தோட்ட தொழிலாளர் வேலை நிறுத்தத்தால் மூவர் தற்கொலை செய்து கொண்டனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லாருக்கும் இப்படி வேலையெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நம்மள மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மெட்ராஸ்ல சக்திவேல்னு ஒரு வக்கீல் இருக்கிறாராம். அவரை போய் பார்ப்போம், ஏதாவது வழி பிறக்கும். பதட்டப்படாம விஷயத்த சொல்லுங்க. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவு கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் சொல்ல தேவையில்லைன்னு எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க ஐயா. குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியாம உண்ணாவிரதம் இருந்து தவிச்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்க தான் ஏதாவது. என்ஆர்எம்ல வேலை வாங்கியிருக்காங்க. இவங்களை நிரந்தரமா வேலைக்கு வச்சா இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. ஐயா, எங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது. இப்போ பாருங்க, உங்களை மாதிரி டெம்பரரியா வேலை செய்யறவங்களுக்கு உரிமைகள் இவ்வளவுதான், வேற எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இவங்க 500 பேர் இல்ல, 500 குடும்பம். எப்படியாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். இல்ல சூர்யா, நம்ம கேஸ் போட்டாலும் அது நிக்காது. நம்ம லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாகவும் போக முடியாது. அதுவும் கொடியில புரள்ற முதலாளிங்க. They know very well how to play with the rules and bend it. தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. இத்தனை வருஷமா வேலைக்கு போனீங்களே, அப்படி வேலைக்கு போகும்போது எதுலயாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமாங்க ஐயா, அங்க கேட்ல ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கும், அதுல கையெழுத்து போட்டு தான் போவோம். அதே மாதிரி நீங்க சம்பளம் வாங்கும் போது எதுலயாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமாங்க ஐயா, போடுவோங்க ஐயா. ம், நீங்க கையெழுத்து போட்ட அந்த புக்கையும் வவுச்சரையும் எப்படியாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மட்டும் இல்ல, 15 வருஷத்துக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கி தரோம். கொண்டு வருவீங்களா? என் உயிரை கொடுத்தாவது கொண்டாடுங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாங்க கேஸை மூவ் பண்றோம். ஆனா அது வரைக்கும் உங்க போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. ஏன் தான் என்ட்ரி புக்கும் சம்பள வவுச்சரும் இத்தனை வருஷமா அவங்க வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப் தானே. அதை வச்சு லேபர் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 25 HID ஆஃப் 1947 நினைக்கிறேன், அதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல. வெரி குட் சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட்.